ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தேசப்பொடி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட புளியை சேர்க்காம தேசப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மீன் வந்துட்டு ரொம்ப சத்துள்ள மீன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி இது மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பூண்டு, முழு பூண்டு 2 பூண்டு முழுசாக நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி உரலில் நம்ம ஃபஸ்ட்டு மிளகு வச்சுருந்தாலும் அந்த மிளகை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நான் இப்போது சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நல்லா இதில் சேர்த்துட்டு பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இது மாதிரி தட்டி ஒரு இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பொடி மீனை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு, வெங்காயம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த மீன் மசாலாலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் அது மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப நம்மளுக்கு கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ இது எங்கள் ஊர் சைட்லாம் வந்துட்டு இது மீன் மிளகு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போது அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கிறோங்க. ஸோ இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மணக்க மணக்க மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் புளியே சேர்க்கலை. ஸோ புளி சேர்க்காமல் டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் தேசப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.